வீட்டில் பீஸா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வார்மான வாட்டரில் வந்துட்டு 2 ஸ்பூன் சுகர் 2 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சாச்சு. நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் 1.5 கப் வந்துட்டு மைதா மாவு, இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் சேர்த்து இல்லாட்டி ஆயில் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க ஈஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வந்து மாவை நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கணும். அப்படியே நல்லா உருட்டிட்டு ஒரு பவுலில் போட்டு வெட் கிளாத் போட்டு மூடி வச்சோன்னா 1 ஹவரில் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். நமக்கு வேணுங்கிற சைஸில் பீஸாக்கு நம்ம உருட்டி எடுத்துட்டு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டோன்னா வந்துட்டு மாவு நல்லா ரைஸ் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம வந்துட்டு பீஸா சட்னி, சீஸ், இது கூடவே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் 120 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சாஃப்டான பீஸா நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்துட்டு பன்னீர் பீஸா தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக நல்லாவே சாஃப்டாக வந்திருந்தது. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.